ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி பச்சை மிளகாய் வச்சு ஒரு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது காரம் இல்லாத பச்சை மிளகாய். நீங்கள் நீளம் பச்சை மிளகாய் கூட எடுத்துடலாம். இது பாருங்கள், 3 சின்ன பீஸு பெருங்காயம் எடுத்து நல்லா பொரிக்க போகிறேங்க. நல்லா பொரிஞ்சு வரக்குள்ளே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெண்கடுகு வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ என்கிட்ட கருப்பு கடுகு தான் இருந்தது, அதுதான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா செவக்கட்டுங்க. செவந்ததையும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணுறேங்க. கடுகு பொரிய வேண்டாம், லைட்டாக சூடானாலே போதும். என்னோட சேனல் புதுசாக பார்க்குறதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூடாயிடுச்சு. தாரை வச்சு கொஞ்சம் கொரன்னு மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு இருக்கணுங்க. இப்போ நான் பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 1/4 கிலோ எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய். இதில் ஒரு 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிடுறேங்க. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக இது நல்லெண்ணெயில் செஞ்சது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்குறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சி வச்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருங்க, ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக. நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் இப்போ கல்லுப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுருங்க உப்பு, அப்போ கெடாமல் இருக்கும். இது நீங்கள் புளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வினிகர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுட்டேன் பாருங்க. அந்த எண்ணெயிலே வணங்கட்டுங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் வராது, இது காரம் இருக்காது. காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ 1/2 கப்பு வினிகர் ஊற்ற போகிறேங்க. வினிகர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அந்த மிளகா இன்ஸ்டண்ட்டாகவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வினிகர் ஊற்றிடலாம். 1/2 கப் எடுத்துருக்குங்க வினிகரு, அதை ஊற்றிடுங்க. புளிப்பு பார்த்து நீங்கள் வேணால் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்மியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் இனிப்பு பிடிக்குன்னா வெல்லம் கூட இந்த ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லமோ சர்க்கரையோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் சைடில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ பவுட்ரு பண்ணி வச்ச அந்த கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3யும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோடது. நான் சர்வ் பண்ணுறேன். இந்த ஜாடியிலே போட்டு வச்சிடலான்ட்டு அதிலே எடுக்கிறேன். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு